சட்டப்பேரவை தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இடம் அளிப்பார் என்று நம்புவதாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் தோழமை கட்சியான ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு இடம் ஒதுக்காததால் மதுரையில் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். SBS இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி தாளாளரின் கணவர் முன்ஜாமீன் கேட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கல்லூரி தாளாளர் வாசவியின் கணவர் சுப்பிரமணியன் குணமாகி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை கைது செய்ய விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. திருவண்ணாமலை அருகே உள்ள சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தை அரசு மருத்துவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேங்கிக்கால் பகுதியில் உள்ள சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு மாவட்டத்தில் பணிபுரியும் அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் தங்களின் கோரிக்கைகளை வழங்க வந்தனர். அப்போது அவர்களை சந்திக்க துணை இயக்குநர் மீராபாய் மறுத்ததாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக கேரளா எல்லையான ஆனைக்கட்டி பகுதியில் கேரளா பெண்கள் அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக கேரள அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. சாலை மறியல் போராட்டம் காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பாப்பாம்பட்டி பகுதியில் நிலத்தகராறில் கார்த்திக் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய அமர்வு நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி குற்றம் சாட்டப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன் உட்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் அருகே கள்ளக்குறிச்சி சாலையில் உள்ள மர அறுவை மில்லில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மரங்கள் மற்றும் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்துள்ளனர். கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிக்கும் வகையில் நீலகிரியில் உள்ள 12 புனல் நீர் மின் நிலையத்தில் 24 மணி நேர மின் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பைக்காரா மோயார் நீர்மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் மூலம் 850 மெகாவாட் மின்சாரம் தினமும் உற்பத்தி செய்ய உத்தரவிடப்பட்டு உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசாமி கோவிலில் பங்குனி உற்சவத்தையொட்டி தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வேணுகோபாலன் அலங்காரத்தில் வலம் வந்த சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவின் 10ஆம் நாளான நேற்று வான வேடிக்கைகள், மேள கச்சேரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது.